ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் ஆதார் கார்டே உங்களுக்கு தேவையில்லைங்க. ஏன்னா ஒரு புதிய ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் மூலமாக நீங்கள் ஆதார் கார்டே கையில் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இப்போ இந்த ஆப்னால் என்ன யூசஸ் இருக்க போது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆதார் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு மத்திய அரசு சார்பில் புதிய ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் மூலமாக என்ன பெனிஃபிட் இருக்க போது, என்ன ஃபீச்சர்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். அதாவது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் பற்றி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு பாருங்க. அதாவது நியூ ஆதார் ஆப் ஃபேஸ் ஐடி ஆதென்டிகேஷன் வியா மொபைல் ஆப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒரு ஆதார் ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஃபேஸ் ஐடி ஆதென்டிகேஷன் மூலமாக வெரிஃபிகேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ ஃபிசிக்கல் கார்டு, நோ ஃபோட்டோ காப்பி. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆதார் கார்டு ஃபிசிக்கலாக தேவையில்லை, ஃபோட்டோ காப்பியும் நீங்கள் காமிக்க தேவையில்லை, ஆதார் கார்டு யாருக்கிட்டையும் கொடுக்க தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது எப்படி செயல்படுது அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு யாராச்சும் நீங்கள் எதுக்காச்சும் ஆதார் கார்டை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு QR கோடு எங்கேயாச்சும் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க, ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ண போகிறீங்க, ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு QR கோடை உங்கள் அந்த ஆப் இருக்க பாருங்கள், அந்த ஆப்லேருந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு ஃபெச் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேஸ் ஆதென்டிகேஷன் கேட்கும். உங்கள் ஃபேஸை ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆதார் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் தாங்க உங்களுக்கான மொத்த ஆதென்டிகேஷனுமே இந்த மாதிரி போயிட்டு அவங்களுக்கு உங்கள் ஆதார் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே போயிடும். ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தா நீங்கள் அடிக்கடி கார்டை எடுத்துகிட்டு போகிறதோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபேஸை நீங்கள் ஆதென்டிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஷேர் ஆகிடும். ஓகே, அதேமாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். Now with just a tab, user can share only the necessary data, giving them complete control over their personal information. நியூ ஆதார் ஆப் இன் பீட்டா டெஸ்டிங் பேஸில் இப்போதைக்கு இந்த ஆப் பீட்டா டெஸ்டிங்கில் இருக்க விரைவில் மக்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தா நீங்கள் பார்த்தோன்னா யூசர் கேன் ஷேர் ஒன்லி த நெசரி டேட்டா. ஸோ அந்த தேவையான டேட்டாவை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், அதுக்கான எல்லா கண்ட்ரோலுமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இதாங்க உங்களுக்கான ஆப். ஸோ இதில் பார்த்தா QR கோடை நீங்கள் மற்றவங்களுக்கு காமிச்சு அதன் மூலமாக ஷேர் பண்ணி எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு புதிய ஆப், புதிய முயற்சியாக மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன் பிகம் எ சிம்பிள் ஆஸ் மேக்கிங் UPI பேமெண்ட். User can now digitally verify and share their Aadhaar details while ensuring their privacy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு UPI பேமெண்ட் நம்ம எப்படி ஸ்கேன் பண்ணி பண்ணுவோமோ அதேமாரி ஆதார் வெரிஃபிகேஷனும் இதுக்கப்புறம் UPI போலவே ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் மூலமாக சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளி ஸ்கேன் ஏ QR கோட் ஆர் யூஸ் ஏ ரெக்வெஸ்டிங் அப்ளிகேஷன். ஸோ ரெண்டு மெத்தட். ஒன்று QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம், அல்லது ரெக்வெஸ்டிங் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித் த நியூ ஆதார் ஆப் யூசர் நோ லாங்கர் நீட் டு கெட் தர் ஆதார் ஸ்கேனட் ஆர் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தது தான். ஸோ உங்களுக்கு பார்த்தா ஆதார் கார்டோ ஃபோட்டோ காப்பியோ எதுவுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட் இந்த ஆப் மூலமாக QR கோடை பயன்படுத்தி ஸ்கேன் பண்ணி அதை வீடியோ கூட டெமோவாக காமிச்சிருக்காங்க, டெஸ்டிங் வீடியோ. அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரிய வரும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா அந்த ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் நேம்லாம் காமிக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அந்த கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் ஆதென்டிகேஷன் காமிக்கும். நீங்கள் ஃபேஸ் ஆதென்டிகேஷனை கொடுத்து வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான ரெக்வெஸ்ட் பார்த்தா போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஃபேஸ் ஆதென்டிகேஷன் போயிடுச்சு, கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஐடென்டிட்டி ஹாஸ் பின் வெரிஃபைட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி SMS வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்துட்டால் போதும், உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஷேர் ஆகிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நோ நீட் டு ஹேண்ட் ஓவர் ஆதார் ஃபோட்டோகிராஃபி அட் ஹோட்டல் ரிசப்ஷன், ஷாப் ஆர் டியூரிங் ட்ராவல். த ஆதார் ஆப் இஸ் செக்யூர் அண்டு ஷேரபிள் ஒன்லி வித் த யூசர் கன்சர்ன். உங்கள் யூசர் கன்சர்னும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, 100% டிஜிட்டலாக இருக்கும் மற்றும் செக்யூராக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆதார் ஆப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸ்ட்ராங்கர் ப்ரைவசி, நோ மோர் மிஸ்யூஸ் ஆர் லீக் ஆஃப் ஆதார் டேட்டா, ப்ரொடக்ட் அகைன்ஸ்ட் யுவர் ஃபோர்ஜரி மற்றும் எடிட்டிங். ஸோ உங்களால் வந்து பார்த்தா இதை வந்து ஃபோர்ஜரி பண்ணுறத மிஸ்யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து குறைக்கும், உங்கள் டேட்டா வந்து சேஃபாக இருக்கும், அந்தமாரி யாருக்கிட்டையும் லீக் ஆகாது அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதாங்க உங்களுக்கான ஒரு புதிய ஆப்கான அம்சமாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போகிறதோ நீங்கள் வச்சுருக்கிறதோ ஆதார் கார்டே தேவைன்னு சொல்லிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பேங்காக இருக்கட்டும், ஏதாச்சும் ஹோட்டல் புக் பண்ணுறீங்க, எந்த இருந்தாலும் சரி, ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி ஆதார் கார்டை நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் ஆத்தென்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த ஆதார் ஆப் எப்படி இருக்குது, எப்படி மக்களுக்கு நல்லதா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த ஆப் மக்களுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி பயன்படுது அது குறித்து நம்ம சேனலில் வீடியோ போடும், அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.